வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவங்கி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 21 அமர்வுகளாக நடைபெறும் இக்கூட்டத்தொடர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு நடைபெறும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகும். கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாடுகள் அரசுமுறை பயணமாக வரும் 23ஆம் தேதி இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுகளுக்கு செல்ல உள்ளார். தமது இங்கிலாந்து பயணத்தின் போது அந்நாட்டு மன்னர் திரு 3ஆம் சார்லஸை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் டிஜிட்டல் UPI முறையிலான பண பரிவர்த்தனையில் இந்தியா உலக அளவில் முன்னிலையில் இருப்பதாக சர்வதேச பண நிதியகம் தெரிவித்துள்ளது. சென்ற ஜூன் மாதம் மட்டும் இந்தியாவில் 24.03 லட்சம் கோடி ரூபாய்கள் சுமார் 18 பில்லியன் பரிவர்த்தனைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டு மக்கள் அனைவரும் மரம் நடும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரையில் பங்கேற்கும் 3791 யாத்ரீகர்கள் அடங்கிய 19வது குழு ஜம்முவின் பகவதி நகரிலிருந்து இன்று காலை புறப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2025 சதுரங்க போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி சீனாவின் சாங் யூஹீனை வீழ்த்தி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.